ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 30ஆம் தேதி இந்த வருடத்திற்கான கடைசி அமாவாசையானது நடக்க இருக்குது. அந்த கடைசி அமாவாசைக்கு பிறகு மிதன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்களானது நடைபெற போதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது, மேலும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கெடுபலன்கள் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மிதன ராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிதன ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 3வது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ராசி மண்டலத்தில் 60 பாகை முதல் 90 பாகை வரை அமைய பெற்றிருக்க ஒரு ராசி. இது ஒரு காற்று ராசி, ஆண் ராசி, உபய ராசி அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. மேலும் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சம் மற்றும் நீச்சம் அடைவது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவாதிரையின் 4 பாதங்களும், புனர்பூசத்தி முதல் 3 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. மேலும் பொதுவாகவே மிதன ராசிக்காரங்க ரொம்பவே அன்பானவங்களாக இருப்பாங்க. இரக்க சுபாவம் அதிகம் உடையவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப புத்திசாலிகளாக காணப்படுவாங்க. சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற் போல் தங்களை மாற்றிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தனிமையை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. இரட்டைத்தன்மை உடையவங்களாக இருப்பாங்க. நல்ல பேச்சாளர்களாக காணப்படுவாங்க. இந்த ராசி 4 கால் ராசி. மேலும் இந்த ராசி இரவில் வலுவுள்ள ராசியாக பார்க்கப்படுது. அதாவது இரவில் நீங்கள் எந்த காரியம் செஞ்சீங்கனாலும் அதில் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தெற்கு திசை முன்னேற்றத்தை தரக்கூடிய திசையாக இருக்குது. அங்கத்தில் முகத்தை குறிக்கக்கூடிய ராசியாகவும் இந்த ராசி இருக்குது. மேலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அறிவாளிகளாக இருப்பீங்க. கருணையோடு காணப்படுவீங்க. பல கலைகளில் திறமையுடையவங்களாக இருப்பீங்க. எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒத்து போவீங்க. நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். திட்டமிடும் ஆற்றலும் அதிகமாக இருக்கும். நண்பர்களுக்கு ஆபத்து நேரத்தில் தானாகவே அவங்க உதவி கேட்கலினாலும் பரவாயில்ல, நான் போய் என் ஃப்ரெண்டுக்கு செய்வேன் அப்படின்ற மாதிரி நீங்களாகவே போய் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க, தேவையில்லாத விஷயத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நேரத்தை வீணாக்குவீங்க. தீய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வீங்க. முன்கோவம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உணர்ச்சி வசம் அதிகமாக படுவீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக உங்களை போல் சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதே போல் நான் சொன்ன விஷயங்கள்லாம் மிதனராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக பொருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்டில் யாராவது மிதன ராசி நேயர்களாக இருக்காங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கும் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அவங்களுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட மிதன ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் 30ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பால் சில பல விஷயங்கள்லாம் நடக்க இருக்குங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மார்கழி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 6வது இடத்துல சஞ்சரிக்கிறாரு. மேலும் 10வதுல ராகு பலம் பெற்றிருக்காரு. எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய முயற்சிகளில் வெற்றியும், புனித பயணங்களும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட போகுது. நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவாங்க. சென்ற மாதத்தை காட்டிலுமே சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது இந்த அமாவாசையானது உங்களுக்கு கொடுக்க இருக்கு. கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் சஞ்சரிக்க சுக்கிரனை பார்க்கிறாரு. இதனால் 6 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய். அவர் சுக்கிரனை பார்ப்பதால் உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் உங்களுக்கு பிறக்க போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. பெண் வழி பிரச்சனைகள் அகலப்போகுது. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை கொடுக்கும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமான முடிவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடிந்து வருத்தத்தை போக்கும். எதிர்கால நலன் கருதி முக்கிய முடிவு எடுப்பீங்க. வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு கொடுக்கல் வாங்குதல் திருப்தி தரக்கூடிய விதத்தில் அமையக்கூடும். மேலும் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த குரு பகவான். அவர் வக்ரம் பெறும்போதெல்லாம் குடும்ப ஒற்றுமை குறையும். குடும்ப சுமை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடைபெறுவதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். கட்டிடம் கட்டும் பணி பாதையில் நிற்கலாம். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலுமே சில காரியங்களை எதிர்பார்த்தபடி நடைபெறாமல் போகலாம். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படாமல் இருக்க கவனத்தோடு செயல்படுவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மார்கழி 15ஆம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான நேரமாக உங்களுக்கு அமையப்போகுது. மேலும் உள்ளத்தில் உற்சாகம் குடிக்கொள்ளும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க. வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க. மேலும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஊதிய தொகை இப்பொழுது கைக்கு வந்து சேரும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. இதனால் உங்களுடைய ராசிநாதன் சப்தம ஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் இது யோகமான காலமாக இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அமைய போகுது. அதாவது வருமானம் அப்படிங்கிறது இதனால் அதிகரிக்கும். வசதிகள் பெருகும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரையில் இதுவரை கேட்டு கிடைக்காத சம்பள உயர்வு இப்பொழுது தானாகவே கிடைக்கும். தலைமை அதிகாரிகள் உங்கள் செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களில் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உடன் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. கலைஞர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகம் கிடைக்க முயற்சி தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலுமே அதனை தைரியத்தோடு எதிர்கொள்வீங்க. பணவரவு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறைய போகுது. ஆனாலுமே சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை வரப்போகுது. வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் செல்ல மேற்கொள்ளுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மாத பிற்பகுதிக்கு மேலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24, 27 மற்றும் ஜனவரி 5, 8, 11. சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 1 காலை முதல் 2, 3 மதியம் வரை. மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 6. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வெங்கடாச்சலபதி. மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விஷ்ணு சாகாஸ்ர நாமம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டாங்கம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு துளசியை அர்ச்சனை செய்வது நன்மையை கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் டிசம்பர் 30ஆம் தேதி அமாவாசை நடக்க இருக்கு. அந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பானது மாற இருக்கு. அதனால் இந்த மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும், நீங்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு
குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.